ஐயநாதன், நவநீதன் சொன்ன பாயிண்ட்ன்றது வந்து இன்னும் 8 மாதம் இருக்கு, எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணுவாங்க, இந்த அலைன்ஸ் இருக்கும், திமுகவுக்கு எதிரான எல்லாரும் திரும்ப ஒரே குடையின் கீழ் வருவாங்க அப்படின்னு சொன்னது. ஆனா இது உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களோட டிமாண்ட்ன்றது வேறையா இருக்குல்ல, அது உட்கட்சி பிரச்சனைக்குள்ள வெடிச்ச மோதலா இருக்குல்ல. அதாவது எல்லாரும் என்ன சொல்றாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா திமுக வீழ்த்தலாம் அப்படின்றாங்க. எல்லாரும் ஒன்னா சேரணுன்றத செங்கோட்டையன் சொல்றாரு. எல்லாரும் ஒன்னா சேரணுன்றத அமித்ஷா ஒப்பீனியன் பண்ணிடுறாரு. அமித்ஷா எவ்வளவு பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு. நான் உன் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன், ரைட்டு. ஆனா இந்த கூட்டணி சார்பா இது நிலைக்கணும், இது ஜெயிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நான் வந்துட்டு எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு செய்யக்கூடாதுன்னு ஏதாவது கண்டிஷன் இருக்கா அமித்ஷாவுக்கு? எனக்கு தானே பாப்பாரு அவரு. பட் அது இபிஎஸ் கைதானே சார். ஏங்க இபிஎஸ் அதிமுகக்குள்ள இருக்கட்டும், அதிமுகக்குள்ள இருந்தவங்க தானங்க இவங்கெல்லாம். இபிஎஸ் எவ்வளவு பாத்தியதை உண்டா, அதே இது டிடிவி தினகரனுக்கு இருக்குது, ஓபிஎஸ்க்கு இருக்குது இல்லையா, இருக்கா இல்லையா? ரெண்டாவது அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணாங்கல்ல தேர்தலில், அதெல்லாம் அதிமுகவுடைய ஸ்ட்ரென்த் வச்சு தான் அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. நல்லா கவனிங்க, 22 லட்சம் ஓட்டு வாங்கினதா இருந்தாலும் 21 வந்துட்டு பல இடங்கள்ல அஇஅதிமுக தோப்பதற்கு காரணமா இருந்தாலும் டிடிவி தினகரன் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். இதெல்லாம் தெரியாத ஒண்ணு அமித்ஷாவோ பாஜகவோ இல்லை. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல வந்துட்டு இவரும் ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இந்தியாக்குள்ள வச்சு பாரு. இவங்கெல்லாம் இல்லாமல் அதிமுகவினுடைய பலம் திமுகவை வீழ்த்துவதற்கு போதுமானது அல்ல அப்படின்றது தான் அமித்ஷாவினுடைய நிலை. அதை வச்சுதான் அவரு செங்கோட்டையனை ஊக்கப்படுத்தி பேச வைக்கிறார். இல்ல, அந்த இடம் தான் நவநீதன் அவர்கள் சொன்னது. அதுல அவரும் மாறுபடல. இந்தியா அலையன்ஸ்ல இருக்க போறாங்க, ஆனா அதிமுகக்குள்ள இவங்க வைக்கிறாங்கல்ல டிமாண்ட், அதெல்லாம் நிறைவேற போறது இல்ல. அதான் அது திடீர் டிமாண்ட். இப்போ பொன்வில்சன் சொன்ன மாதிரிதான், அது என்னைக்கோ சொன்னாங்க கூட்டணி. ஐயநாதன் ஐயா சொல்றாரு, உண்மைதான். ஆனா அதுல ஒரு விஷயம் ஐயா, ஓபிஎஸ் வந்து எந்த முதலமைச்சர் அந்த டிமாண்ட் வைக்கல, கரெக்டா? ஆனா அவர் வரவேற்கும் போதோ இல்ல வழி அனுப்பும் போதோ உங்களுக்கு ஒரு பூக்கொத்து கொடுக்கறது மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, அது எனக்கு பாக்கியமா கருதுறேன். அது புறக்கணிக்கப்பட்டது. அதான் அது பாஜக தான், பாஜக பிரதமர் தான். ஆமா, எப்படி அவங்க உள்ள இருந்தா தான் பிரதமர் தானே அவங்க நினைப்பாங்க. அது இல்ல, அது இல்ல. எடப்பாடி அதிமுக தான் முக்கியம் அவங்க நினைக்கிறாங்கன்ற எண்ணம் வருதா இல்லையா? இருங்க, யாரு சொல்லி அவங்க என்டர்டெயின் பண்ணல இவங்க? மோடியும் அமித்ஷாவும் டெல்லி அரசியலை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். எனக்கு ஒண்ணு, யாரையும் புறக்கணிக்க மாட்டாங்க சார். இங்க இருக்கிற ஒரு மேஜர் பார்ட்னர் சொன்னாம அவங்க அதை செஞ்சிருக்க. எனக்கு ஒண்ணு, காற்றடிச்சதும் கொடி அசைஞ்சுதான், இல்ல கொடி அசைஞ்சதும் காற்றடிச்சுதான்ற மாதிரி ரெண்டும் தான் சொல்லிதான் இங்க சொல்லிதான். ஆமா ஆமா ஐயா, ஒண்ணு மட்டும் அவங்க ஏன் தனிச்சு முடிவு எடுக்கணும் இவங்களுக்கு எதிராக? அதனால தானே சொல்றாங்க. டிடிவி தினகரன் சொல்றாங்க, மோடிக்கு பன்னீர்செல்வத்தை புறக்கணிக்கணும்ன்றதுக்காக ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம். வில்சன் இபிஎஸ் கை தான் ஓங்கி இருக்கு, அவர் விரும்பல, கூட்டணிக்குள்ள கூட இருக்கிறத விரும்பல. அவர் புறக்கணித்தா அது ஓபிஎஸ் சொல்லி தான் புறக்கணிச்சிருப்பாரு. செங்கோட்டையனை பார்த்தா ஓபிஎஸ் மீறி பார்த்திருக்காரு. ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்குதா இல்லையா? ஏற்கனவே இருந்தவர் நீங்க சொல்றது சொல்லிதான் அப்படின்னு இபிஎஸ் சொல்லி இங்க ஓபிஎஸ் புறக்கணிக்கிறாங்க. ஆமா, இங்க இபிஎஸ் புறக்கணிச்சிட்டு செங்கோட்டையனை பாக்குறாங்கன்னா முரணா இருக்குதா இல்லையா? இல்ல, முரண் இல்லன்றதை நான் நிரூபிக்கிறேன். என்ன முரண்? எந்த காலகட்டத்தில் அது நடந்துச்சு? இந்த 16 சீட்டெல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணி நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காது அப்படின்ற இடத்துல இருந்துதான் இவங்களுக்குள்ள இந்த முரண். இடங்கள் எண்ணிக்கை தான். ஆமா ஐயா, மெயினே அதான். அதான் நான் சொன்ன கிளாஷ் ஆஃப் தி டைட்டன்ஸ். சொன்னது கரெக்ட். அந்த எண்ணம் இருக்கலாம் பிஜேபி. அப்படின்னா கூடுதல் இடம் வாங்கணும் நம்ம, அப்போதான் நம்ம முக்கியத்துவம் இருக்கும், நம்மளுடைய லட்சியம், இந்த எண்ணமும் இருக்கலாம். ஆனா வந்து அதற்காக வந்து இந்த அளவுக்கு விரோதிச்சுக்க அவங்க நினைக்க மாட்டாங்க. இது என்னதான் உண்மையில் பாஜகவோட கணக்கு தான் என்ன? இடத்தை அதிகமா வாங்கணும்னு நினைக்கிறாங்களா? அதை பேசி தீர்த்துக்க முடியாதா? ஏன் ஓபிஎஸ்க்கு அனுமதி கொடுக்கல? ஏன் டிடிவிக்கு முக்கியத்துவம் இல்ல? ஏன் செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம்னா என்ன நினைக்கிறாங்கன்னு பிடிபட மாட்டேங்குது. இல்லை, ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணம் இபிஎஸ் தான். இபிஎஸ் சொல்லி தான் பாஜக சிந்திக்கல ஆக்சுவலாக. அப்போ செங்கோட்டையனை நீங்கள் வந்து அப்போ செங்கோட்டையன் எப்படி போய் பார்த்தாரு அப்படின்னு இபிஎஸ் மீறி அந்த காலகட்டம் வேறு சார் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் தினகரன் வெளில போகிறாரு. கூட்டணி பலவீனம் ஆகிட்டு இருக்குல்ல, யாரும் கூட்டணிக்கும் வரமாட்டேன்றாங்க, கூட்டணியும் பலவீனம் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் 18% ஓட்டு வாங்கினீங்க, அந்த ஓட்டில் வந்து டிடிவி ஓட்டு இருக்குது, ஓபிஎஸ் ஓட்டுலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து போகிறதில்ல, வீக்காகிறது இல்லையா கூட்டணி? அப்போ அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு ஒற்றுமை குரல் கொடுக்குற செங்கோட்டையனை கூட்டு பேசுகிறாங்க.
ஒற்றுமை குரல் கொடுக்க சண்முகத்துடைய செங்கோட்டையன் கூப்பிட்டு வாக்குலாம் பேசுறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அது கூட்டணியே பலமாக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க பாஜக. அவங்க ரெண்டு விதமாவும் நினைக்கிறாங்க. பலவீனமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு கட்டத்தில் நினைச்சாங்க. நமக்கு 29 தானே முக்கியம், 26 முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா இப்போ இந்த மாதிரி அதிமுகவுக்குள்ளேயே எடப்பாடியோட அந்த செயல்பாடுகள்னால கூட்டணியும் பலமாக மாட்டேங்குது, யாரும் கூட்டணியிலும் இருக்க மாட்டேங்கிறாங்க, விட்டு போறாங்க அப்படின்ற போது சவுத் சைட்லயோ டெல்டாலேயோ இவங்க ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையுது இல்லை. என்னதான். ரெண்டாவது, எடப்பாடியோட பேச்சுக்கள் எப்படி பேசுறாரு பாருங்க. 10.5 நார்த்தில் ஒரு மாதிரி பேசுறார், சவுத்தில் போய் ஒரு மாதிரி பேசுறார். முடிஞ்சு போன கதைன்றார். அங்க இருக்கிற மக்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக. இங்க இருக்கிற மக்கள் ஆதரிக்கிறாங்கல்ல, அவங்க என்ன நினைப்பாங்க? அங்க போய் என்ன சொல்றாரு? முக்குளத்தோர் ஆதரிக்க மாட்டாங்கன்ற ஒரே காரணத்துல என்ன சொல்றாரு? இவர் பேரை முத்துராமலிங்க பேரை வந்து வைக்கணும்ன்றாரு, பாரத ரத்னா கொடுக்கணும்ன்றாரு. அங்க இந்த மாசம் 2 மாசம் வந்து ரொம்ப டென்ஷனான மாசம் சவுத்துல. அங்க போய் வந்து முக்குளத்தோர் ஆதரவு பெறணுன்றதுக்காக ஜாதி ரீதியா இதை எடுக்கிறீங்க கையில. சோ இதெல்லாம் எடுக்கும்போது பார்த்தபோது அவருக்கும் கூட்டணியும் வர மாட்டேங்குது, பலவீனமாவும் இருக்காது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கும்போது யோசிக்கிறாங்க. பலவீனம் அடைஞ்சிட்டே போகுது. அப்ப நம்ம உள்ளுக்கு வரணும், கால் எடுக்கணும்ன்ற மாதிரி ஏதாவது அப்படி இருக்கு? இல்ல, இது எடுக்க முடியுமா? பர்செப்ஷன் தான். 145 தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு தொகுதிகளும் அத்திக்கடு அவிநாசி திட்டம் தொடங்கி நெசவாளர்களுக்கும், மீனவர்களுக்கும், மாணவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், மருத்துவர்களுக்கும், அப்புறம் சிறு குறு தொழிற்சாலைகள், கட்டட தொழிலாளர்கள், இத்தனை பேருக்கும் திமுக எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்குது இந்த ஆட்சியில அப்படின்றது மிக தெள்ள தெளிவாக எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றார். அப்போ தன்னுடைய ஆட்சியும் தன்னுடைய கட்சியும் தன்னுடைய ஆளுமையும் அவர் நம்புறார். அப்ப அந்த நம்பிக்கை என்னன்னா, கூட்டணி கட்சிகள் ஆடட் அட்வான்டேஜ். இது நடக்க போறது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது. சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். ஏனென்றால் போன தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10% காங்கிரஸ் வாங்குச்சு, 27% வந்து திமுக வாங்குச்சு. அந்த சதவீதத்தை அவங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியுமா? சட்டமன்ற தேர்தலுக்கு வேற, சட்டமன்ற தேர்தலுடைய கணக்கீடே வேற. ஆனா ஊழியர் கூட்டத்தில் பேசியிருப்பாரு, 18% நம்ம வாங்கியிருக்கோம், அதெல்லாம் பேசுவாங்க. மட்டும் எனக்கு அது புரியல. நீங்க தான் சொல்லணும். ஓபிஎஸ் அவர்களுக்கு உங்களை சந்திக்கிறது பாக்கியன்றவருக்கு டைம் கிடைக்கல, செங்கோட்டையனுக்கு டைம் கிடைக்குது. இதுக்கு தான் இன்டர்பிரேஷன் மாறி மாறி. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பாஜகவோட கணக்கு என்னன்றது அதுதான் புள்ளி. இல்ல, ஓபிஎஸ் ஏன் மறுக்கப்பட்டது அப்படின்னா அதான் அந்த 2 பாயிண்ட் தான். ஓபிஎஸ் வந்து புரோட்டோகால் பிரகாரம் வழி அனுப்புதல் அந்த மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி பல தடவை போய் அவர் சந்திச்சிருக்காரு. தனிப்பட்ட முறையில் பிரதமருக்கே அவருக்கு வந்து அதாவது முதல்வருக்கு ஈக்குவலண்டா அவரை சந்திக்க இப்போ சமீபத்தில் கூட தமிழ்நாட்டுடைய இதை பற்றி பேசிட்டு வந்தேன்னு கூட அவர் போய் சொல்லிட்டு வந்தார பார்த்தோம். ஸோ பிரதமர் அவர் நேரம் ஒதுக்கினது பார்த்தோம். ஸோ எல்லா வாட்டியும் எல்லாருக்கும் நேரம் ஒதுக்கணுமா அப்படின்னு கேட்டேன். புரோட்டோகால்லாம் வந்துட்டு வழி அனுப்புற இடத்துல தான், ரூம்ல சந்திக்கிற இடத்துல இல்ல. அதான் சார், அவர் நீங்க சொல்றது பூ கொடுக்கலன்னா புரோட்டோகால் தான் அது. சரி, இல்ல இல்ல அச்சா எந்த இடத்துல வரவேற்க பேசணும்னா இல்ல இல்ல புரியுது சார். இல்ல டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல சார், ரொம்ப சிம்பிள். அந்த இடத்துல வந்து அந்த சாய்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க, அதை பாக்குறாங்க, எடுக்கிறாங்க. இதுல வந்து நம்ம உள்ள இப்போ நீங்க செங்கோட்டையனை பாக்குறதுக்கு கேட்டீங்கன்னா கூட வெளிப்படையாக செங்கோட்டையன் வந்து நிஜமாவே எந்த அலுவலகத்துல, அமித்ஷாவுடைய அலுவலகத்துல போய் சந்தித்தாரா, அமித்ஷாவுடைய இல்லத்துல சந்தித்தாரா, நிர்மலா சீதாராமன் அலுவலகத்தில் சந்தித்தாரா, இந்த மாதிரி ஒரு வெளிப்படையான ஒரு கிளாரிட்டி வந்தாதான். ஏன்னா ஒரு ஆபீஸ்க்குள்ள நீங்க ஒரு போறதுக்கு அவங்க தானே சார் கொடுக்கணும். இல்ல சார் சார் ஒரு இருங்க, இங்க எக்ஸ்தலத்துல ஒண்ணே போடுறீங்கல்ல, என்டிஏ கவர்மெண்ட் தான் அடுத்து. நான் என்ன சொல்றேன், அவரு செங்கோ இல்லங்க, இதுல ஒரு எக்ஸ்தல செங்கோட்டை இல்ல